நேற்று நைட்டு நல்ல மழை, அதனால் விடிய விடிய தூங்கியாச்சு. சரி தூங்கி எழுந்திரிச்சு நம்ம கோழிக்கு இறைய போட்டு அப்படியே வயல் கிளம்பியாச்சு. நேற்று மழைன்றனால ஆற்று தண்ணி வந்து கம்மாயில் பாஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து பாய்து வருங்க. அதை பார்த்துட்டு அந்த தண்ணியை விழுகிற இடத்துல வந்து மீன் ஏறிக்கி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இந்த காமிக்கிறேன் பாருங்க. அந்த இடத்துல வந்து மீன் ஏறிக்கி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே வயலை கிளம்பியாச்சு. இவங்களுக்கு இன்னைக்கு டே 17. இவங்களையும் பார்த்துட்டு எப்படி தண்ணி ஃபுல்லாக பிறகு பாருங்க. சரின்ட்டு அப்படியே அவன் வயலை பார்க்க கிளம்பியாச்சு. நம்ம வயலில் தொழில் அடிச்சு கொக்கோ உழப்பிக்கு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்தாச்சு. தண்ணி இந்த இடத்துல மீன் தவி தவி விழுந்துருக்கு பாருங்க. அதை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு, ஏன்னா மீன் ஒரு மீன் 2 மீனாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. சரின்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏறுங்க மீன் உரம் அடிச்சு பிடிக்கலாம் பார்த்தேன், பிடிக்க முடியல. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு விட்டு வந்து 10 போட்டான். இப்போ எல்லாம் 10, எங்கள் ஊர் சைடு 10ன்னு சொல்லுவோம். பழங்காலத்து முறைப்படி மீன் பிடிக்கிறது. இந்த இதில் விழுந்துருக்க மீன் எப்பெல்லாம் கெண்டை பஞ்சு. சரின்ட்டு அப்புறம் எடுத்து அப்படியே வீட்டுக்கு போயாச்சு.